யோவான் சுவிசேஷம் மற்ற சுவிசேஷங்கள்லிருந்து வித்தியாசமானது, விசேஷமானது. மற்ற சுவிசேஷங்கள்லிருந்து எந்த விதத்தில் யோவான் சுவிசேஷம் வித்தியாசமானது என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம். மத்தேயு, மார்க், லூக்கா 3 சுவிசேஷங்கள் சினாப்டிக் காஸ்பல் என்று அழைக்கப்படுகிறது. சினாப்டிக் காஸ்பல்னா என்ன என்பதை கடந்த வீடியோல பார்த்தோம். அதை பார்க்கலாம், அதையும் பாருங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மத்தேயு, மார்க், லூக்கா 3 சுவிசேஷங்களும் இயேசுவின் இவ்வுலக ஊழியத்தை மையப்படுத்தி எழுதின போது, யோவான் சுவிசேஷம் துவங்கும் போதே இயேசு ஆதியிலே தேவனாக இருந்தார், அவர் தேவனோடு இருந்தார், வார்த்தையான தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி துவங்குகிறதை பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் இயேசுவின் தெய்வீகத்தை மையப்படுத்துவதையும் நிரூபிப்பதையும் பார்க்கிறோம். இரண்டாவதாக யோவான் சுவிசேஷத்துல இயேசு ஜீவ அப்பம் நானே, நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், நானே மெய்யான திராட்சை செடி என்று இயேசு குறிப்பிட்ட நான் என்கிற 7 வார்த்தைகளை யோவான் எடுத்து எழுதியிருக்கிறார். இந்த நான் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற யெகோவா என்கிற நாமத்திற்கு ஒரு ஒத்த வார்த்தை. இதன் மூலமாகவும் இயேசு தேவன் என்பதை யோவான் நிரூபிக்கிறார். அடுத்ததாக மற்ற சுவிசேஷங்கள்ல இயேசுவின் அற்புதங்களையும் பிசாசுகளை துரத்துவதையும் மையப்படுத்தின போது யோவான் சுவிசேஷத்துல எந்த பிசாசுகளையும் இயேசு துரத்தினதை குறிப்பிடவில்லை. அதே போல வெறும் 8 அற்புதங்களை மாத்திரம் யோவான் குறிப்பிடுகிறார். அந்த அற்புதங்களையும் அடையாளங்கள் என்று குறிப்பிட்டு எழுதுவதை பார்க்கிறோம். இந்த அற்புதங்களை கூட இயேசுவின் தெய்வீகத்தை நிரூபிக்க அவர் பயன்படுத்துகிறார். ஒரு குருடரின் கண்ணை இயேசு திறந்த போது அதன் மூலமாக இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக அந்த அற்புதத்தை யோவான் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். மற்ற சுவிசேஷங்கள்ல இயேசுவின் உவமைகள் மையப்படுத்தப்பட்ட போது, உபதேசங்கள் மையப்படுத்தப்பட்ட போது, இந்த சுவிசேஷத்துல இயேசு தனிநபரோடான உரையாடல்கள் அதிகமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அதே போல நீண்ட நெடிய பிரசங்கங்கள், இயேசுவின் பிரசங்கங்கள் இந்த சுவிசேஷத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இயேசு தான் தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக ஜனங்களோடு ஏற்படுத்தின உரையாடலை யோவான் மையப்படுத்துகிறார். யோவான் மீண்டும் மீண்டும் இயேசு தேவன் என்பதை மையப்படுத்த முயற்சி செய்கிறதை நாம் பார்க்கலாம். 2வது பகுதியில முக்கியமா இயேசுவின் சிலுவைப்பாடு மரணங்களையும் அதை அடுத்து தேவன் பேசின முக்கியமான காரியங்களையும் யோவான் மையப்படுத்துகிறார். 13 முதல் 19 வரை பாத்தீங்கன்னா முழுவதும் இயேசுவின் சிலுவைப்பாடு மரணத்தையும் அடுத்த சம்பவங்கள். 20, 21 அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்த சம்பவங்கள். மற்ற சுவிசேஷங்கள் தன்னுடைய சுவிசேஷத்துல சிறு பகுதிய இயேசுவின் மரணத்தை குறிப்பிட்ட போது, தன்னுடைய சுவிசேஷத்தின் பெரும் பகுதியாக யோவான் இயேசுவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுல இருந்து நாம் யோவான் சுவிசேஷத்துல என்ன கத்துக்கிறோம்னா, யோவான் சுவிசேஷம் வித்தியாசமானது. இது கிரேக்கர்களுக்கு எழுதப்பட்டது. இயேசுவை தேவன் என்றும் வார்த்தையான தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்றும் நிரூபித்து எழுதப்பட்ட சுவிசேஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நாம் சேர்ந்து கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.